அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு சாதாரண வசனமாய் தெரிந்தாலும் அது என்ன தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதினார், ரோமாபுரியில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதுகிறார். அது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் எங்கும் வாழ்கிற விசுவாசிகளுக்கும் அது பொருந்துகிறது பாருங்கள். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் வாழ்கிற விசுவாசிகளுக்கு அது பொருந்துகிறது. ஆகவே நீங்கள், எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள், ஜெருசலேம் சுவிசேஷ விசுவாசிகளாக நீங்கள், நல்ல கவனிங்க, நீங்கள் ஒரு கமா போட்டுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை விரும்புகிறபடி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இல்லை பிரதர் ஊரோடு தான் ஒத்து வாழணும், உலகத்தில் தான் ஒத்து வாழணும்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு தெரியும். ஊரோடு ஒத்து வாழ்கிற, உலகத்தோடு ஒத்து வாழ்கிற அநேக நபர்களை நான் அறிவேன். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. இதில் வேறு ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களை வேறு மேற்படியே சொல்லிக்கிறாங்க. இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லி அவங்க தங்களை தீர்க்கதரிசிகளாக கூட அறிவித்துக் கொள்கிறார்கள். இல்லை, கிடையாது. உலகத்தின் வேஷம் நீங்கள் போடுறீங்களா? உலகத்தின் வேஷம், பிரபஞ்சம் என்பது உலகம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போது உலகத்தோடு ஒத்து வாழ்கிற, பிரபஞ்சத்தோடு ஒத்து வாழ்கிற என்று நான் சொல்லுவோம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நாம் எல்லாம் வேஷதாரிகளாக இருக்கிறோம். அதனால தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, வேஷம் தெரியாதீங்க. நாடகத்தில் நடிக்கிறவன் ராஜா வேஷம் போடுறோம், தொப்பி கட்டிக்கின்னு, மார்பில் கவசம் கட்டிக்கின்னு, பட்டை கட்டின்னு, கத்தியை மாட்டிக்கின்னு, காலில் செட்டெல்லாம் போட்டு இப்படி வருவான் பாருங்கள். அதுதான் வேஷம் தரித்தல். நாடக நடிகர்கள் வேஷம் போட்டு வருவாங்க. சினிமா நடிகர்கள் வேஷம் போட்டு மேக்கப், அது தனியாக டீமே இருக்கும். இல்லாததை இருக்கிறது போல் காட்டுறதுக்கு தான், அழகாக இல்லாதவங்கள அழகாக காட்டுறது. அழகுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. படிக்காதவர்களை படித்தவர் மாதிரி காட்டுறது, அறியாதவர்கள் அறிந்தவர்களாக நடிக்கிறது, பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தம் உள்ளவர் போய் இருக்கிறது. இதுதான் வேஷம் தரிக்கிற காரியங்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்க போகிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று தெளிவாய் சொல்லுகிறார். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்பது நாம் என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமாய் சொல்கிறாங்கல்ல, அதன்படி நாம் நடக்கிறது, அதை நம்பி அதை மாதிரி நடக்கிறது. என்ன இருந்தாலும் நான் பழிக்கணும்ல, என்ன இருந்தாலும் நான் வாழணும்ல, என்ன இருந்தாலும் இந்த சாப்பிடணும்ல, நான் கொடுத்தணும்ல என்று சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவர்களாகவே வாழ்வது கிடையாது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கொடுப்பார், நடத்துவார் என்று நீங்கள் உணர்றீங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். 3 மாதங்களுக்கு முன்பாக மருத்துவர் என்னை பரிசோதித்த போது நான் 2வது மாடியில் இருந்தேன். நீங்கள் இறங்கவே கூடாது, நடக்கவே கூடாது, உடனே உங்களுக்கு ஒரு வீல் சேர் கொண்டு வரணும், அங்கே போகிற இடத்துல ஒரு வாக்கர் கையில் எடுத்துக்கணும், அப்படி தான் போகணும்னு சொல்லிட்டார். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல போனோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆராதிக்கிற கடவுள் எங்கே இருக்கிறாரு? நான் அங்கேயும் நின்று ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேன். என்ன ஆண்டவரே, நான் மருத்துவர்கள் நம்பி வந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலவரம் பாருங்கள், எப்படி நான் எனக்கு நான் அங்கே இங்கே நான் நடக்கிறவனை நடக்காதுன்னு சொல்கிறாங்க, நிற்கிறவன் நிற்காதுங்கிறாங்க. சரி, வயசாகிடுச்சுங்கிறதுக்காக இன்றைக்கு சமுதாயம் அப்படி தான் பண்ணுகிறது. எனக்கு வயசாக நான் பார்க்குறேன், சுற்றி உள்ள மக்களை பார்க்குறேன், உலகத்தாரை பார்க்குறேன், சொந்தங்களை பார்க்குறேன், குடும்பத்தாரை பார்க்குறேன். நிறைய காரியங்களில் இப்போ வாசிக்கப்பட்ட காரியத்தின்படி தான் தாழ்ந்த நிலையில் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இதுதான் தாழ்ந்த நிலை, முதுமை. ஆனால் மனதில் தைரியம் இருக்கிற வரைக்கும், எத்தனை வயசு வரைக்கும் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் வாயில் இருக்கிறது. we can say, we can declare. அது கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர், அதன்படி நடப்பா என்று சொல்வார். என் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கருத்தில் புரிஞ்சு வச்சுருந்தாலும் நான் கேட்கும்பொழுது நான் என்ன கேட்குறேன்னு அதை கொடுக்குறேன்னு சொல்கிறார் பாரு திரும்பி. அப்படி தான் வசனத்தை வாசிக்கணும் எப்பொழுதுமே. ஒரு வசனத்தில் செய்யாதன்னு சொல்லுவார், சோர்ந்து போகாதே பாரு, ஒரு வருஷத்தில் கர்த்தரை பலப்படுத்துவார். இப்போ பாருங்கள், வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உலகத்துக்கு காட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில காட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் காட்ட வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் காட்ட வேண்டும். we are Christians, we believe a God who is a living God, he never dies, he is with me என்பதை we should reveal to everybody. அதை விட்டுட்டு ஒத்து போகிறேன், அவங்களோட இருக்கணும், இவங்களோட இருக்க நடிச்சிட்டு வாழ்ந்தோம்னா நாம் வேஷதாரிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு பந்தியில் பங்கேற்க போகிறோம். தேவன் நம்மை கிறிஸ்துவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இன்றைக்கு எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வேகம் 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 பயங்கரமாக போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜபம் பண்ணுறதுக்கும் பைபிள் படிக்கிறது மாத்திரம் தான் நேரம் கிடையாது. கவனிங்கனால அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுறுசுறுப்பான உலகத்தில் எப்பொழுதும் பணம் வேலை பணம் வேலை பணம் வேலை என்று அழைத்து திரிகிற மக்கள் மத்தியில் உங்களை தெரிந்து கொண்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மை உள்ள கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. இறைவனுடைய இதய குமரல் அதான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை தொழுது கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை கொடுக்கிறோமா? அவருடைய கண்கள் பூமியெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 34 வாசிச்சிங்கன்னா மிக அருமையான ஒரு சங்கீதம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? இறைவன் வழி நடக்கிற பிள்ளைகள் இவங்க நாம் கிறிஸ்துவங்கப்பா, அவங்களும் ரசிக்கப்பட்டவங்க, அவங்களும் சபைக்கு போகிறவங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு ஆஸ்பெக்டில், அதாவது ஒரு பகுதியில் மாத்திரம் சொன்னால் பத்தாது. காலை பார்த்துட்டு கிறிஸ்துவங்க தான் காலை சபைக்கு போகிறான்னு சொன்னால் பத்தாது. கண்ணை பார்த்து சொல்லணும் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடலாம், மனசை பார்த்து சொல்ல முடியாது. மனசு எங்கே இருக்கிறது? மீதி எல்லாத்துலையும் வேஷம் போட்டுக்கலாம். நம்ம பக்திமானா, உத்தமானா, உண்மை உள்ளவனா, நேர்மை உள்ளவனா, அறிவாளியா, பகட்டாக நம்ம வாழ்ந்துக்கலாம். வாட் அபவுட் யுவர் மனம்? மனம் 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 இதை தான் சொல்கிறாரு. வேஷம் தெரியாமல் சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சிங்களா? ஒரு பகுதியை சொன்ன நீங்கள் நமக்கு தான் சொல்கிறாரு, வேறு யாரும் கிடையாது. கம்மா போட்டுங்க. 1. 2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் போடாதீங்க. வேஷம் உலகத்துக்கு வேஷம் போடாதீங்க. உலகத்துக்கு வேஷம் போட்டால் உலகம் நடக்கிற மாதிரி நடக்கிறது தான். உலக பிரகாரமாக சிந்திக்கிறது தான். உலக பிரகாரமாக நாம் நடந்து கொள்வது தான். சம்பாதிக்கிறதில்ல, உடுத்துறதில்ல, செய்கிறதில்ல, எல்லாத்துலேயும் நம்ம வந்து உலகத்தின் பிரகாரம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் வேஷதாரிகள். அது தேவனுக்கு பிரியமாக நடக்கிற ஒரு நடத்தையே கிடையாது. அப்போது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்து அதன்படி நடக்கிறோமா என்று இன்றைக்கு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இது ஆண்டவர் சித்தமானதா? ஆதி ஆகமத்திலேருந்து எடுத்து வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரம் 2, 3 அதிகாரத்தை வாசித்தாலே தெரியும். அதில் எது அடிப்படை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் அதன்படி வாழலைன்னா என்ன பிரயோஜனம்? we are not Christians at all, but how can we teach other people? In that situation we try to convert so many people. எப்படி பண்ண முடியும் பாருங்கள். உங்களை மாதிரியே சுயநலவாதிகளாக மாற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள். நல்ல கவனிங்க. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சுய பரிசோதனை செய்யும்படி இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவருடைய விருப்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்படி அழைக்கிறார். ஆகவே அடுத்த கமாவுக்கு அப்புறம் வாசித்தா தேவனுடைய நன்மையும், தேவனுடைய பிரியமும், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமும். எத்தனை காரியம் இருக்குது பார்த்தீங்களா? 3 காரியங்கள். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இப்போ நாம் போடுற வேஷம் தேவனுக்கு நன்மையாக இருக்குதா? நாம் போடுற வேஷம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் போடுற வேஷம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி இருக்கிறதா? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன விஷயத்திலையும் பாருங்கள். அதுதான் நான் கேட்குறேன். வசனத்தை விலைக்கு சொல்கிறேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கு நன்மையானதா நான் செய்கிறது? தேவனுக்கு இது பிரியமானதா? இது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்திலும் வாட் எவர் யூ டூ, ஜஸ்ட் அனலைஸ், எக்ஸாமின் யுவர் செல்ஃப். செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள். சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். இது தேவனுக்கு நன்மையாக இருக்குதா? நான் ஸ்தோத்திரம் பண்ணுறது தேவனுக்கு நன்மை உண்டாகுமா? தேவன் மகிமை அடையுது, ஏன் நாம் மகிமைப்படுது? அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? தேவனுக்கு என்ன பிரியமாக இருக்கிறது பாருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நாம் உண்மையாக உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் புரிகிறார். அவர் மன்னிக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமானது. அவருக்கு பிரியமானது அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவ சாயலாக படைத்தார். இன்றைக்கு உலக சாயலில் வாழ்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மீண்டும் தேவ சாயலை எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் உலக சாயலை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒத்து இருக்கிறதா என்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அறிவு மட்டும் பத்தாது. அறிதல்னா 5 அறிவு தான். பகுத்தறிவு தான் 6வது அறிவு. ஏன், எதற்கு, என்ன என்று கேட்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பகுத்தறியத்தக்கதாக, நல்லா கவனிங்க, தேவனுக்கு நன்மையும், தேவனுக்கு பிரியமும், தேவனுக்கு பரிபூர்ண சித்தமும் இருக்கிறதா என்று நாம பகுத்தறியத்தக்கதாக, இதுவரைக்கும் கம்மா போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் 2, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இல்லதென்று அறியத்தக்கதாக 3,
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே 4 மறுரூபமாக 5 காரியங்கள் விரல் 5 விரல வச்சுக்கோங்க. இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பந்தி. ஒருவரும் தகுதி இல்லாமல் பங்கேற்கக்கூடாது. நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை சோதித்து அறிய வேண்டும். இந்த சோதனை இன்றைக்கு இந்த வசனத்தின்படி இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல்லும் செயலும் பேச்சும் நடத்தையும் தேவனுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா? அப்போ அந்த சித்தத்தின்படி செய்யாதவர்கள், அந்த சித்தத்தின்படி வாழாதவர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மனம் புதிதாகவே இல்லை. பைபிள் என்ன போதிக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையன எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் அதுல மனமும் ஒன்றுங்க. அதுல மனமும் ஒன்று. புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். டு மேக் எ நியூ மனம், ஹார்ட், மைண்ட், ஆட்டிடியூட். அப்போ மனம் புதிதாக வேண்டும். அந்த புதிதாகிறதுனாலே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட், அதனாலே இப்போ நீங்கள் என்னவாகணும்? மறு ரூபமாக வேண்டும். என் ரூபம் என்ன? இது ரெஜிஸ் பிரதர் தான்ப்பா, படத்தை பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த ரெஜிஸ் பிரதர் ஆண்டவர் ஆராதிக்கிறவருமா இருக்கிறாரா, உலக பிரகாரமாக இருக்கிறாரா? என்னுடைய முகத்தில் ஏதாவது ஆண்டவருடைய பிரசனம் தெரியுதா? தேவனுடைய வெளிச்சம் படுதா? இதுதான் மிக முக்கியம். நான் எழுந்து ஜெபம் பண்ணுவேன், அதான் சொல்லுவேன். முகத்தை தொடச்சிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது, கைகளை நான் தொடச்சி பார்க்கும்போது என்னுடைய முகத்தில் உங்களுடைய ஒளியை பிரகாசிக்க செய்யும். என்னை காண்கிறவர்கள் உங்களுடைய ஒளி என்னுடைய முகத்திலிருந்து இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் என்று நான் சொல்லுவேன். ரிஃப்ளெக்ஷனை பற்றி சொல்லி கொடுத்துருவாங்க பிள்ளைகளுக்கு. ரிஃப்ளெக்ஷன்னா that should reflect the light of the Lord. Jesus said, I am the light of the world. That should shine upon us, then it should reflect. That is that. ஒரு கண்ணாடி எடுத்துட்டு போய் தெருவில் வச்சுன்னு பார்ப்பாங்க, சாயம் பூசின கண்ணாடியை வெளியில் வச்சு அடித்தா உள்ள விளக்கடி வெளிச்சம் அடிக்கும் பாருங்க. அது மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயங்களை உடையவர்களாக நம்மை காண்கிற முகத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒளியை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீங்கன்னு சொன்னார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்த ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே அவர் கிறிஸ்து இயேசு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருந்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மறுபடியும் இருள் உதிக்கும் தேசத்திலே வசிக்கிற மக்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று பார்த்தோம். யோவான் 3 வாசிக்கிறோம், 8 வாசிக்கிறோம். மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின் சொல்லுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொன்னார். அந்த ஒளி நம் முகத்தில் பட்டு பிரகாசிக்க வேண்டும். மனம் புதிதாகிறது, மறுரூபமாகிறோம். என்னை காண்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். ஐ ஷுட் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாட் ஓன்லி இன் மை ஃபேஸ், இன் மை லைஃப், இன் மை ஆக்டிவிட்டீஸ், இன் மை ஆல் டூயிங்ஸ். எல்லா என்னுடைய செயல்களிலும் நான் பிரதிபலிக்க வேண்டும். மறுரூபம் என்பது அதுதான். மறுரூபம் படைக்கும் பொழுது தேவசாயலாக படைத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. we have been created in just like God's shape தான், சைஸ் தான் எல்லாமே. அவருடைய குணம், அவருடைய மன்னிக்கும் தன்மை, அவருடைய பரிசுத்தம் எல்லாம். ஆனால் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போகிற பொழுது வந்த பிற்பாடு we have lost that ரூபத்தை எழுதிட்டோம். இப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடியும் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு மீட்டு எடுத்த பிற்பாடு மறுபடியும் நம்ம அந்த ரூபத்தை கொடுத்துருக்கிறார், மறுரூபமாக இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பந்தியில் பங்கேற்க சபைக்கு போகிற அல்லையே ஓசை நான் சொல்கிறேன், எல்லாம் ஓகே தான். உன்னுடைய முகத்தில் இயேசு தெரிகிறாரா? ஆர் யூ ஏபிள் டு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் ஃபேஸ் ஆர் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஆக்டிவிட்டீஸ்? வேலை செய்கிற இடத்துல நடிக்கிறியா, இல்லை நீ இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறியா? வசிக்கிற இடத்துல நடிக்கிறியா, வேலை கிறிஸ்து பிரதிபலிக்கிறியா? மேடையில் நடிக்கிற ஊழியர்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்து எத்தனையோ பேர் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த இரக்கம், மன்னிப்பு, தயவு எல்லாம் பிதாவுக்கு இருந்ததை விட அதிகமாக வெளிப்பட்ட புதிய ஏற்பாட்டார். ஏன்னா அவர் பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுனார். இவர் 7 எழுதுகிற மன்னின்னு சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த டீச்சிங்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஓல்டு டெஸ்டமெண்ட் டீச்சிங்ஸ்லாம் மேபி எ ஷேடோ ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், பட் இன் தட் ஆஸ்பெக்ட் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆனால் அந்த சட்டத்தை மாற்றினார். 10 கட்டளையில் மாற்றினார். 2 கட்டளை கொண்டு வந்தார், 1 கட்டளை கொண்டு வந்தார். நான் உன்னை அன்பு செய்கிறது போல. இன்றைக்கு நம்முடைய முகத்தில் இயேசு கிறிஸ்து நாம் பிரதிபலிக்கிறோமா? மனம் புதிதாகப்பட்ட மக்களாய் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள், தயவு செய்து யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்கள். நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி கவனியுங்கள். ஆகவே மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது, தரிக்கக்கூடாது. ஒரு அல்லையே சொல்லலாமா? உலகில் மக்கள் இன்றைக்கு தங்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள். பொல்லாங்கான பிசாசு சுற்றி திரிகிறான் பாருங்க. ஆள் மேலே தான் ஏறுறான் பிசாசு, மரத்து மேலே ஏறுறதில்லை. இப்போல்லாம் அந்த நாளில் மரத்து மேலே ஏறிடுறான், இப்போ ஆள் மேலே ஏறுறான், ஈஸியாக ஏறிடுறான்.
ஏன்னா எல்லாருடைய இருதயமும் நினைவுகளும் பலகீனமாக இருக்குது. பிசாசுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏறுறது. மேட்டிமை, தாழ்ச்சி இல்லாத தன்மை, பல விதமான உலக பிரகாரம் ஆசை, நாம் சொல்லின்னு இருக்க முடியாது நிறைய. அதெல்லாம் படித்து காட்ட போகிறோம், அப்புறமா காட்டுவோம். அதனால் நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் சொல்கிறபடி வாழறது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாம்ச வாழ்க்கை. அதுதான் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. அப்போது மனதும் மாமிசமும் படி வாழ்ந்தோம்னா நாம் சுயத்தில் வாழ்கிறோம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. தேவனால் திறந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தோம்னா அந்த வாழ்க்கை என்ன இருக்குது? முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஸோ மனமும் மாமிசமும் என்று சொன்னால், மாமிசம் இருக்கிற இடத்துல எல்லாமே இச்சைகள், பொறாமைகள், காய்மகாரங்கள், பாவங்கள், மேட்டிமை, வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், திருட்டு, களவு, பொய், ஏமாற்று, மாய்மாலம், வேஷம் எல்லாம் இருக்கும். அதுதான் மாம்சத்தினுடைய வேலைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம். இந்த மாம்சத்தோடு தான் மனசு இருக்கிறது. அந்த மனசு அதில் இருக்கக்கூடாது. அந்த மனம் புதிதாகணும்னு சொல்கிறார். மாம்சத்தை புதிதாக்க முடியாது. மண்ணிலேருந்து எடுத்துட்டார், மண் புத்தி தான் அதுக்கு இருக்கும். அந்த மாம்சம் எப்போ பார்த்தாலும் இச்சிக்கும், எப்போ பார்த்தாலும் கோவப்படும், எப்போ பார்த்தாலும் பெருமையை பேசும், எப்போ பார்த்தாலும் போட்டிகளை உண்டாக்கும், சண்டைகளை உண்டாக்கும், பொறாமைகளை உண்டாக்கும், குழப்பங்களை உண்டு பண்ணும். அதுதான் மாமிசம். தட் இஸ் த ஃப்ளஷ். Such of those people who love their flesh, they will never be a believer. இருக்கவே முடியாது. நல்ல தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசியாக இருக்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிறவன் நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியாது. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. மாம்சத்தில் ஊழியம் செய்கிறவன் நிச்சயமாக அவன் மாம்ச சிந்தையை தான் ப்ரீச் பண்ணுவான், மாம்ச சிந்தையில் தான் போவான். பாருங்கள், நான் என்னை எவ்வளோ பேர் வெறுக்கிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு அதுக்காக நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது நான் சும்மா எல்லோரும் திருப்தி பண்ணணும்னு பேசணும்னு அவசியமே கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஏனென்றால் அதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆவிக்குரிய அந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாம்சம் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடும். பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நம்ம மனம் எப்படி புதிதாக முடியும் பாருங்கள். மனசுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மனம், ஒவ்வொரு மனுஷனுடைய மனமும் ஒரு காயலாங்கடையில் போய் பார்த்தீங்கன்னா, கோட்டக்குப்பத்துக்கு போகலாம், மற்ற இடங்களே இருக்குது கடைகள், எல்லா ஊர்லேயும் இருக்கிறது. அது வந்து காயலாங்கடைன்னு சொல்லுவான். என்ன காயலாங்கடைன்னா, பழைய ஜாமான்லாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சிக்கனமாக வாழக்கூடிய ஆட்கள் எல்லாம் பொருளை போயிட்டு இங்கே வாங்க மாட்டாங்க, கடையில் புதுசாக ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க. காயலாங்கடைக்கு போவாங்க, போயிட்டு பொறுக்கி பார்த்து நல்லதாக இருக்கிறத எடுத்து வந்து வாங்கிட்டு வரலாம். எதுக்கு நம்ம அவளுக்கு காசு செலவு பண்ணணும்? சிக்கனம் தான், நல்லது தான், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த காயலாங்கடையில் அந்த பொருட்கள் பழைய பொருட்களாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, பாழடிக்கப்பட்ட பொருள்கள், கெட்டு போன பொருள்கள், இப்படி பலவிதமான பொருட்கள் அங்கே இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்முடைய மனமாக இருந்துச்சுன்னா நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய தாக்கங்கள், பழைய வாழ்க்கையுடைய சிந்தனைகள்லாம் அங்கே இருக்குது. அதுதான் அர்த்தம் சொல்ல வருகிறேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது நம்ம ஆலயத்தில் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆய் ஊயின்னு கத்திட்டு திருப்பியும் போய் காயலாங்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா, பழைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பிரதிபலித்து கொண்டிருந்தோம்னு சொன்னால், ஜஸ்ட் இமேஜின் அபவுட், நம்முடைய மனம் புதிதாகவே இல்லை. இன்னொன்று சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் இருக்கிறான், வீடு வீடாக பிச்சை எடுப்பான். ஒரு வீட்டில் பிரியாணி கொடுப்பான், ஒரு வீட்டில் கூழ் ஊற்றுவான், ஒரு வீட்டில் பழைய சோறு போடுவான், ஒரு வீட்டில் கெட்டு போன குழம்பு கொடுப்பான். எல்லாத்தையும் ஒரே சட்டியில் தான் வாங்குவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரிம்பாங்க. அப்போ அங்கே உள்ள என்னென்ன இருக்கும் பாருங்களேன். மேபி பெஸ்ட் பிரியாணி இருக்கலாம், மட்டன் பிரியாணியாக கூட இருக்கலாம், ஹைதராபாத் பிரியாணியாக இருக்கலாம். அதுவும் அங்கே தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். There is no other vessel to carry such a thing. இன்றைக்கி if we are like that, நம்முடைய வெசல், இந்த பாத்திரம், இந்த பாதம், இந்த உடல், அப்படிப்பட்ட காரியங்களை சுமந்து இருந்தால் நாம் எப்படி மனம் புதிதாக பாருங்கள். அந்த காயலாங்கடைக்கும் இந்த பிச்சைக்காரன் வாந்தி எடுக்கிறதும் ஒத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சிந்தனைகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் எல்லாம் குப்பைகளா, சாக்கடைகளா அப்படி உள்ளத்தில் இருக்கும். மேலே நல்லா மேக்கப், சூப்பர், லிப்ஸ்டிக் ஃப்ரம்மா, டைகிலாம் அட்டகாசம், ரொம்ப நல்லா இருக்கும். வாட் அபவுட் திஸ் ஹார்ட்? இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ வெசல் ஆஃப் எ பெக்கர். It contains so many bloody things in that vessel. If we are Christians like that, என்ன பிரயோஜனம்? பந்தியில் பங்கேற்க வரும்போது தகுதிப்படுத்தின்னு சொல்கிறோம், யார் கேட்குறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்பதை நாம் சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியமாக சொல்கிறேன் இப்போது நான். அந்த சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கலைன்னா வேறு யாரும் விடுதலை ஆக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உலகம் வேண்டாம் என்று நான் சொல்லலை, நல்லா வேண்டும் தான். ஆனால் அந்த உலகத்தை நான் எந்த லெவலில் வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கேளுங்கள், பின்னர் இவைகளுக்கெல்லாம் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், நம்முடைய லைஃப் ஸ்டைலை பற்றி அவர் பேசுகிறார். லைஃப் ஸ்டைல் அதான் நல்லது. எப்பொழுதும் we are worried about what to eat, what to drink and what to wear, where to go and what to do.
we don't know because we have no mind of our own mind. நம்ம கெடுக்கிறதுக்கு 1008 பேர் இருக்கிறோம், அவன் சொல்றதை கேட்டுக்கிறோம். நமக்கு சொந்த புத்தியே கிடையாது, பைபிளை படிக்கிறது கிடையாது. எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் பைபிள் படிக்கிறது கிடையாது. அப்படி யாரும் தெரியலையா, இவங்க இருக்கா அப்படின்னு. என்னத்துக்கு நீங்கள் பைபிள் படிக்காமல் இருக்கீங்க? உங்களுக்கு படிக்க வேணாம் யாராவது சொன்னாங்களா? அது அங்கே வந்து திருவெளிப்பாடு படிக்க வேணான்னு சொன்னாங்களா? கற்றுக் கொடுக்கலையா? 66 புத்தகம் இருக்குது, பைபிள் கற்றுத்தரலையா? 33 பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கலையா? 27 புதிய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கலையா? பைபிள் வந்து ஒரு பெரிய லைப்ரரி, ஒரு பெரிய கட்டணம் சொல்லிக் கொடுக்கலையா? அதில் எல்லாமே ஹிஸ்ட்ரி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ப்ராஃபஸி இருக்குது, சொல்லிக் கொடுக்கலையா? அது ஒரு மெடிசன் பார்ட் சொல்லிக் கொடுக்கலையா? அது ஒரு ஹீலிங் பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லிக் கொடுக்கலையா? Then why should we go to church and what we do there? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போது மனம் புதிதாக சொன்னால் அங்கே ஏற்கனவே இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் ஆகணும். ஃபுல்லாக ஒரு புல்டோசர் என்னமோ வச்சுருக்கான், என்னென்னமோ கொண்டு வந்து அடிக்கிறான்னு உடைக்கிறான்னு பார்க்குறேன், அப்படியே கப்பி அள்ளின்னு போது வருது. அந்த மாதிரி இட் ஷுட் பி க்ளீன்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சச் திங்ஸ் ஷுட் பி த்ரோன் அவுட். பழைய மோசமான உறவுகள், கடந்த கால கசப்பான வாழ்க்கைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. பழம் பஞ்சாங்கங்களாக வாழாதீங்க, பழம் பெருமையில் பேசி கொண்டு இருக்காதீங்க. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். வாட் அபவுட் டுடே? இன்னைக்கு என்ன? பழங்கதைகளையும் பழம் பெருமைகளையும் பேசி பழம் பஞ்சாங்கங்களாக வாழ்வதற்கான அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? மனம் புதிதாக வேண்டும், புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். ஏனென்றால் அந்த மனசுக்குள்ள ஆண்டவர் வந்து குடியிருக்க வேண்டும். பார்த்தீங்களா? நம்முடைய மனம் மிக முக்கியமான ஒரு இடம். தட் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய ஆலயம். காட் வாண்ட்ஸ் டு டுவெல் இன் தட் டெம்பிள் ஒன்லி. அப்போ அது காயலாங்கடையில் ஆண்டவர் இருப்பார். 10:1 11 நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தினுடைய கிரியைகளை எடுத்து போடணும். போடாமல் இருந்துக்கிட்டு இன்னைக்கு பெருமை பேசி கொண்டு இருந்தா யோசித்து பாருங்கள். வெறும் பெருமையை பேசிட்டு தெரிஞ்சோம்னா வாட் அபவுட் இவர் சிறுமை? யார் பேசுவோம்? அடுத்தவன் தான் பேசுவோம். உன்னை நீயே பெருமையாக பேசிடுச்சுன்னா உன்னுடைய சிறுமை யார் பேசுவா? யார் பேசுவா? கண்ணாடியில் பார்த்தா என் முகம் எனக்கு என்னன்னு தெரியும். கண்ணாடியில் பார்க்காத வரைக்கும் மூஞ்சில் எங்கே கருப்பு இருக்குது, எங்கே புள்ளி இருக்குது, எங்கே ஈ மீக்குது, எங்கே வந்து எறும்பு கடிக்குன்னு தெரியாது. somebody should tell me. அதுக்கு தான் மற்றவங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உடலை பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஈ வைக்கக்கூடாது, எறும்பு கடிக்கக்கூடாது, கரை வரக்கூடாது, காயப்படக்கூடாது, கருப்பு தெரியக்கூடாது, மங்கு தெரியக்கூடாது, மனங்கடு, எல்லாவற்றுக்கும் we should make ourselves clean first of all. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி என்ன பண்ணுகிறது சொல்கிறாங்க? சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது பாருங்க. ஸோ மனம் புதிதாக வேண்டும் என்பதில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறதா? வெளியரங்கமாக இருக்கிறதா? எடுத்து வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 19, 20, 21 வசனங்களை வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்கிட்ட அது இல்லை, இதில் நீங்கள் சொல்லலாம். இந்த 18 காரியங்களில் சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஃபஸ்ட்டு உள்ள பேராவில் விட்டுடுங்க. 21 வாசிங்க. பொறாமைகள், வெறிகள், களியாட்டங்கள், இவைகளை நான் பார்க்குற பொழுது இதுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் பாருங்கள். சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இப்போது இந்த மாதிரி பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், விரோதங்கள், பகைகள்லாம் இருந்துச்சுன்னா மீதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம எப்படி நம்முடைய மனம் புதிதாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா? மனம் புதிதாக இல்லைன்னா எப்படி நம்ம பதில பங்கேற்க முடியும் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். எப்படி ஒரு மனப்பாடு இருக்கணும்? அப்போ நம்ம இந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு பிள்ளையான்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா தெரியாமா, இதுக்கு என்ன பேர்? மனம் புதிதாக இருந்தால் என் மனமும் அவ மனசும் ஒத்து போகணும். அப்படி தான் ஒரு ஒருமைப்பாடு வரும் இல்லையா? என் மனசு ஒத்து போகாத வகையில் நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு தவறான கொள்கைகளை உடையவர்கள் ஒத்து போனாங்கன்னா தே கேன் வின் த வேர்ல்ட். யாரை வேணாலும் மாற்றுவாங்க, எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் தட் இஸ் நாட் ட்ரூ. பட் காட் வில் மேக் இட் ட்ரூ ஒன் டே. உண்மை வெளியில் கொண்டு வந்துடுவார். அதனால தான் உங்களுடைய மனசை புதிதாக சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் போகணும். இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுறதில்ல,
சுதந்திரிப்பதிலிருந்து நான் முன்பு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிச்சிங்களா? இது விசுவாசிகளுக்காக நான் சொல்றதில்ல, ஊழியக்காரர்களுக்கும் இதுதான், விசுவாசிகளுக்கு தான். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம விட வேண்டிய காரியங்கள் மனம் புதிதாவதற்கு இது மிக அவசியம். இப்போ அந்த ஊழியக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்கு. அடுத்த வசனத்தை வாசி, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அப்புறம் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? எப்படி விசாரிப்பான் கூட நான் சேர்த்துக்கிறேன், எப்படி விமர்சிப்பான் என்று கேட்டார். கண்காணியா இருக்க விரும்புவோம் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் மனம் புதிதாக இருக்க தேவையான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இந்த 2 காரியங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது நம்முடைய மனம் புதிதாக மாற வேண்டும் என்று சொன்னால் இவைகளிலிருந்து நான் விடுபட்டு வர வேண்டும். என்னுடைய சொந்த கணவரை நான் நேசிக்கணும், என் சொந்த மனைவியை நான் நேசிக்கணும். உலகத்தில் 1000 பேர் மேலே அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன அர்த்தம்? என்னுடைய கற்புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன மாதிரி இருக்கிறது? சொல்லு பாருங்களேன். நாம் சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்கள் நாமெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி அது மாதிரிலாம் தெரியும் நமக்கு, கணவனை கண்கண்ட தெய்வம்லாம். ஆனால் கல்யாணம் பண்ண பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் கணவரை உண்மையாக நேசிக்காமல் நம்ம இருந்தோம்னா ஆர் வி கிறிஸ்டியன்? நல்லா கேட்டுக்கணும். மனைவியை நேசிக்காமல் இருந்தோன்னா ஆர் வி கிறிஸ்டியன்? நாம் குடும்பத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தோன்னா ஆர் வி கிறிஸ்டியன்? நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்க்காமல் இருந்தால் ஆடம்பரமாக பொருள் வாங்கி கொடுங்க, எல்லாம் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க பைபிள் படிக்கிறதா, ஜெபம் பண்ணுறதா, விசுவாசத்தில் இருக்கிற சபையில் இருக்கிறீங்களா, ஏன் உங்களால் செய்ய முடியல? ஆளும் கேட்க வளர்ந்துட்டான். இதனால தான் நான் சொல்கிறேன், பிள்ளைகளும் உங்கள் சமுதாயமும் குட்டிச்சாரு, நீங்களும் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஓவர். நீங்கள் திருந்த போகிறதில்ல என்பளுக்கு. உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அதில் வளர்க்கல, அதுவும் திருந்த போகிறதில்ல, அது பிள்ளைகளும் அப்படியே வளர்க்கும். அப்போ என்னத்துக்கு ஒரு சபை? சந்ததியை தேவனை போற்றுகிற சபைன்னு ஏன் சொல்லணும்? சந்ததியாய் வேஷத்தாரிகளை கொண்ட சபைன்னு சொல்லுங்கள், சந்ததியாய் பொய்க்காரர்களை கொண்ட சபை, உண்மை பேசாதவங்களை கொண்ட சபைன்னு சொல்லுங்கள், சந்ததியை உண்மை பேசாத ஊழியக்காரன் என்று சொல்லுங்கள், சந்ததியாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற கள்ளன் என்று சொல்லுங்கள். யோசித்து பாருங்கள், என்ன மாய்மாலம் வேண்டி கிடக்கிறது? ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுறது பிசாசனுடைய காரியம். அது சத்துருவனுடைய வேலை. பிசாசு செய்கிற வேலை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நீங்கள் பிசாசுக்கு தூதுவர்களா? நான் கேட்குறேன். உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேர் ஷுட் பி a transparency in your life. உங்களை பார்க்கிறவர் கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய பெயர் வச்சுருந்தா பத்தாது, சபையின் பெயர் வச்சுருந்தா பத்தாது பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த மனம் புதிதாகிறதுனால தான் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கவே முடியாது. பாருங்க, இந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் நான் இன்றைக்கி பேசுகிறேன், மீதியை நான் மறுபடியும் மறுநாட்டில் பேசுகிறேன். ஆனால் நம் மனம் புதிதாகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு தான் வேதம், அதற்கு தான் வேத வாசிப்பு, அதற்கு தான் சபை, அதுக்கு தான் போதகர்கள். அப்போ இந்த போதகர்கள் மனம் புதிதாகாத ஒரு போதகரனாக இருந்தான்னா, அவங்ககிட்ட உண்மை இல்லாத ஒரு போதகனை ஒன்று வழி நடத்தினான்னா, அவன் ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாத ஒரு மேடையில் ஏறி உனக்கு ஞானம் சொன்னான்னா, முடிஞ்ச பிற்பாடு வேறு மாதிரி நடந்தான்னா, உங்கள்கிட்ட கண்ட கதையும் பேசினான்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ். அதனால தான் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல வாசி காமிச்சேன். கலாத்தியர் 5. உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும், உங்களை காண்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு மனப்பாடு. சபை போதகர்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் இன்றைக்கி சாப்பிட்ட பிற்பாடுன்னு இங்கே உட்காரேன் 12:30 மணிக்கு, உங்களுடைய குறைகளை என்கிட்ட வந்து சொல்லுங்கள். வாட்டவர் ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசம் இங்கே வந்து என்கிட்ட பேசுங்க, மரத்தடியில் பேசாது. உண்மையாக நடந்துக்குங்க. அதான் நான் சொல்ல விரும்புகிற காரியமே. உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரா இல்லையே பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைத்து போடுகிறார் என்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் என்று பாருங்கள். அதுதான் மிக முக்கியம். ஆகவே ஒரு சபையில் இருக்கிற ஒரு போதகர், நான் 150 பேர் நமக்கு சபையில் இருக்கிறாங்க, ஒழுங்காக அத்தனை பேர் வருது கிடையாது. ஒரு 40 குடும்பம் இருக்குது, சரியாக வருது கிடையாது. ஏன் இதே மாதிரி தான் எங்கே ஊருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே போய் ஆடலாம், டான்ஸ் போகலான்னு பார்க்குறது தான். மற்றபடி சபையில் சாட்சியாக இருக்க வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்குலாம். அடுத்த சபைக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த சபையில் எதுக்கு இருக்கணும்? அடுத்த சபை உண்டியில் வீட்டில் வச்சு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது இந்த சபையிலேயே இருக்கணும். அடுத்த சபைக்கு காணி கொடுக்குறது இந்த சபையிலேயே இருக்கணும். அடுத்த ஊழியக்காரன் தாங்கிறது இங்கேயே இருக்கணும். சொல்லுங்கள் பாருங்க, இது என்ன பிச்சைக்கார சபையாக நான் கேட்குறேன். உண்மை இல்லாத தான் நம்ம எல்லாமே போலி வேஷதாரிகள். ஊரில் எவனா நல்லது சொல்லிட்டானா அப்படின்னு போகிறது.
மீன் பெருமைக்கு அலைகிற கூட்டங்கள் பாருங்கள். இதெல்லாம் விசுவாசிகளே கிடையாது. விட்டு விடுங்கள், மெய் தேவனை தேடுங்க, ஒரே கொள்கையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், ஒரே மனைவி உடையவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இதில் ஒரு மாற்றம் வராது, மாற்றம் வரவே வராது. இல்லை என்று சொன்னால் நாம் வேலெல்லாம் வேஷதாரிகளாக இருப்போம். நாம் வேஷதாரிகளாக இருக்க தேவன் அழைக்கவே இல்லை. வேஷதாரிகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். தேவனுக்கு நன்மையும் தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதற்காக நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதுதான் மிக முக்கியம். மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால் பாவத்தினால எழுந்து போன ரூபத்தை விட்டொழித்து விட்டு தேவன் உண்டாக்கின பொழுது கொடுத்த ரூபத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பிள்ளையா பிறக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு ஏதாவது பாவம் இருந்துச்சா? அந்த பிள்ளை ஏதாவது சாமான பாவம் அற்ப பாவம் செஞ்சுச்சா? மனவள்ளி அவங்க சொல்லிச்சா? பிள்ளையா பிறக்கும்போது எவ்வளோ பரிசுத்தமாக அந்த பிள்ளை பிறந்தது. அப்படி தானே அடக்கம் பண்ணது, கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். நம்ம நல்லா யோசித்து பாருங்க. அருமையான சகோதரர் அவர் சாவதற்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விசுவாசத்தில் வளர்ந்தா, விசுவாசத்தில் இருந்தால் கடைசி நிமிஷத்தில் காட்டுவாங்க. என்னுடைய பாட்டி 97 வயசில் சாகிற பொழுது அப்படி தான். சாகிறதுக்கு முன்னாடி கூட தூதர்களை வந்து கூப்பிட்றாங்க, அங்கே பரலோகம் திறந்துருக்குது, நான் பார்க்குறேன், நான் சாக போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க. அப்போ சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் சாகுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தேவனில் விசுவாசமாக வாழுகிற பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மீதி பேரில் தண்ணி ஊற்றி பார்த்தா சாக மாட்டேங்குது, உயிர் போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் மண்ணை கரைச்சி ஊற்றினா அப்போ தான் போச்சும்மா. பட் நமக்கு தேவையானது ஐ எம் ஆல்வேஸ் ஒரிட் அபவுட் மனம் தான். நல்ல கவனிச்சுக்கோ, மனசு தான். என்கிட்ட பேசுகிற எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சுத்தமாக மனசோட பேசுனா நான் பிரியப்படுவேன். ஒரு தடவை மன்னிப்பேன், 100 தடவை மன்னிப்பேன், 7 தடவை மன்னிப்பேன். ஆனால் அங்கே சுத்தம் இல்லை, அங்கே ஏதாவது வித்தியாசமான உணர்வு வந்து எனக்கு காட்டுவார் ஆண்டவர், கரெக்டாக காட்டுவார். நான் கேட்பேன் தாராளமாக. என்னுடைய கடமை அது, கேட்க வேண்டியதான். நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு போஷிக்கிற ஆண்டவர் தான். அதுதான் முதல்ல நம்புகிறோம். அப்புறம் தான் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி பிள்ளைங்கள்லாம் மற்றவங்களாம் கவனிக்கிறோம், மற்ற உறவுகள் எல்லாம் பார்த்து. அதான் பைபிள் சொல்லுகிறது, மரண பரியந்தம் நடத்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மரண பரியந்தம். சாட்சி சகோதரர் ஜான், மரண பரியந்தம் தேவன் அவரை நடத்தினார். அதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷன் கடைசி நேரத்தில் தன்னுடைய பாவங்களை சொல்லும்படியான ஒரு உந்துதலை பெற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷன் சத்தியத்திலே வாழ்ந்தவன், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன், கடவுளோடு உறவு வைத்துக் கொண்டவன், கடவுளை ஐக்கியப்பட்டவன். இஸ் ஃபெலோஷிப் வித் காட். அதனால்தான் இந்த உலகத்தை பிரிந்து மண்ணில் போட்டோம், சரீரத்தை மண்ணள்ளி போட்டு வந்துட்டோம். அவருடைய ஆன்மா தட் இஸ் டேக்கிங் ரெஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அதை தான் விசுவாசிக்கணும். அப்படி வாழ்கிறோம். நம்ம யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது இல்லையா, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 தான், பலத்தின் மீதினால் 80. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் வேதனை தான். இப்போ 80 தாண்டாருன்னா இன்னும் வேதனைப்படுவார். 80க்குள்ளே எடுத்துக்கிட்டாருன்னா கர்த்தர் சரியான நேரத்தில் எடுத்துக்கிறார். 80 முடிகிறதுனால அது ஆண்டவருடைய சித்தம். யோசித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர், நான் இதோட நிறுத்துறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இரக்கம் உள்ளவர்களாக, தயவு உள்ளவர்களாக மாறுங்க. வைராக்கியம் உள்ளவர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், பிடிவாதமாக இருக்காதீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க, மன்னித்து வாழுங்கள். நான் ஏதாவது கோபத்தோடு வருவேன், கிட்ட வரைக்கும் வருவேன், பார்த்த உடனே மனசை மாற்றிக்குவேன், அதுக்கப்புறம் வேணான்ட்டு. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுன்னா சொல்லிவிடுவார், அவ்வளோதான். இப்போது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாமெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நமக்குள்ள டிரான்ஸ்பேரன்சியாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அதில் ஒரு மாற்றம் மாய்மாலம் இருக்கவே கூடாது. நீங்கள் மாறி மறைத்து செய்கிற பொழுது உங்களிடத்தில் உண்மை இல்லை. நீங்கள் உண்மை இல்லாதவர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு உண்மைகளை கற்றுக் கொடுப்பீங்க? உண்மை இல்லாதவர்கள் எப்படி நீங்கள் உண்மையாக வாழ்வீங்க? உண்மை இல்லாதவர்கள் எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீங்க? உண்மை இல்லாத எப்படி குடும்பத்தை நடத்துவீங்க? வேலையில் எப்படி உண்மை உள்ளாக இருப்பீங்க? யோசித்து பாருங்கள். தெளிவாக நான் கேட்குறதா தான். சின்ன சின்ன விஷயத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி பித்தலாட்டம் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையாக எப்படி இருப்பீங்க? நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? உண்மை இருந்தால் அங்கே பரிசுத்தம் இருக்கும். உண்மை இருந்தால் பரிசுத்தம் இருக்குது. அங்கே போலியான காரியம் கிடையாது, அங்கே பாவத்துக்கு வழியே கிடையாது, வேலையே இல்லையே. உண்மை இருந்தால் அங்கே இறக்கம் இருக்கும், ஈவு இருக்கும், தயவு இருக்கும், உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும், மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கும். அதனால தான் சத்தியம் என்று பைபிளுக்கு பேர் வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கலைன்னா அவன் என்ன செய்யலை? சத்தியத்தை அறியலை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் புதிதாவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காரியத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்து நடத்தும். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், எங்களை புது மனிதராய் மாற்றும், எங்கள் உள்ளத்தை புதிதாக்கும், எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், புதிய சரீரத்தை தாரும், புது பலனை தாரும், புதிய ஆத்மாவை தாரும், புதிய உறவுகளை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும்.
மனம் மாத்திரமல்ல எங்கள் சரீரமும் புதிதாகட்டும் ஆண்டவரே. உமக்கென்று வாழ, உமக்கென்று ஓட மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு நியமித்த இந்த விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவு நாள் ஓட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறோம். அதன்படி எங்களை ஓட செய்யும். கடைசி மூச்சு மட்டும் இந்த டார்ச்சை நாங்கள் சுமந்து கொண்டு ஓட எங்களுக்கு பலன் தார். கால்களில் பலன் தார். காலில் இருக்கிற எலும்புகளை பலப்படுத்தும், மனதை பலப்படுத்தும், எங்கள் வாழ்க்கையில் திடப்படுத்தும். எங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சபை விசுவாசிகளை நாங்கள் ஆண்டவரை சரியான பாதையில் நடத்த எங்களுக்கு பலன் தார். ஒரு விசுவாசி கூட விலகி போகாதபடிக்கு சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நடத்துவீரா. உண்மையிலும் உத்தமத்திலும் நேர்மையிலும் வாழ கிருபை செய்வீரா. கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீரா. ஒரு புதிய மனதை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய பந்தயங்களில் பங்கேற்பதற்கு முன்பாக எங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஒரு விஷயங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய பந்தயத்தின்படி எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.